களிப்பாக மாற்றிவிட்டீர். குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. காரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. எல்லாரும் விசுவாசத்தோடு காலம் சொல்லுவோம். பற்றி நடந்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. பூமியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. ஆமென். நாம் பாடினது போல நம்முடைய கரங்களை பற்றி நடத்துகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை கூப்பிடும்போது நம்மை குணமாக்குகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் சொல்லுகிறது போல கர்த்தர் தம்முடைய வலது கரத்தை நம்முடைய தலையின் கீழே வைத்திருக்கிறார். நம்முடைய இடது கரம் நம்மை அணைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தருடைய கரத்தை நம்ம இந்த காலவெளியில் நம்ம கொண்டாடி பாடப் போகிறோம். இன்னொரு பாடலை சேர்ந்து பாடலாம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆமென். கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும்போது எந்த ஒரு பயமும் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவெளியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடல பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே என்னை உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாலாக்காமல் என்னை தலையாக்குவார். ஆமென். தாளாட்டுவார், எல்லா நம்பிக்கையோடு சேர்ந்து பாடுவோம். என்னை வாலாக்காமல் அவர் தலையாக்குவார். தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அந்த கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. சொல்லுவோம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா? ஆமென். அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே
சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவெளியில் நம்ம எதை குறித்தும் கலங்காமல் விசுவாசத்தோட தைரியத்தோடு நம்ம காணப்படுவோம். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய வாக்கினால சொன்னதை தம்முடைய கரத்தினால நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கரம் குறுகவில்லை, அவருடைய வாக்கு மாறிடாது. ஆகவே இந்த காலவெளியில் அந்த வார்த்தையை விசுவாசித்தவர்களாக நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்த்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் அழைத்திட அருள் புரிவாய். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்
ஹalleluya. ஆமென். நிச்சயமாக நாம் பாடினது போல கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய வாக்கு மாறாது. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றியே தீருவார். ஹalleluya. ஆமென். கடைசி ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். எனவே கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தருடைய கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கரம் எனக்காக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க இந்த பாடலை எல்லாரும் சத்தமாக உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட வேண்டும். அவருடைய கரத்தின் கிரியைகள் தான் என்னது அப்படின்னு சொன்னால் இந்த வானமும் பூமியும். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கரத்தினால் உருவாக்கின இந்த வானத்தையும் பூமியும் அவருடைய கரம் உருவாக்கி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதே கரம் இன்னைக்கு நம்மை பிடித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நினைத்து பார்க்கும்போது நம்மால் எவ்வளவு ஆச்சரியப்பட முடியும் பாருங்கள். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அந்த அண்ட சராசங்களை படைத்த கர்த்தருடைய கரம் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். அவர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை நினமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே எல்லாரும் இந்த பாடல கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். பாடுவோம். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. 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 படுகொழியில் நீ விழுந்தாலும் மரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். படுகொழியில் நீ விழுந்தாலும் படுகொழிலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார். சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. எனவே கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. எல்லாரும் சத்தமா கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். எனவே கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன்மீது புரள்வதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன்மீது புரள்வதில்லை. ஆதிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. ஆதிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக எல்லாரும் சபை கடலடி. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். எனவே கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும்
புரள்வதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஆறுகளை நான் கடந்தாலும் அவைகள் என்றும் என் மீது புரள்வதில்லை. காரிருளில் நான் நடந்தாலும் எந்தன் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நான் நடந்தாலும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்கு உண்டு, பயந்திடாதே. எனவே கலங்கிடேனே, திகைத்திடேனே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயந்திடேனே. கலங்கிடேனே, திகைத்திடேனே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயந்திடேனே. படுகுழியில் நான் விழுந்தாலும் மரத்தில் இருந்து வந்து என்னை தூக்கிடுவார். படுகுழியில் நான் விழுந்தாலும் மரத்திலிருந்து வந்து என்னை தூக்கிடுவார். அக்கினியில் நான் நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. அக்கினியில் நான் நடந்தாலும் எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடேனே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயந்திடேனே. கலங்கிடேனே, திகைத்திடேனே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயந்திடேனே. கரம் பிடித்து என்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் என்னை என்றும் காத்திடுவார். இன்று கரம் பிடித்து என்னை என்றும் நடத்திடுவார். கண்மணி போல் என்னை என்றும். எல்லாரும் கடைசியா சொல்லுவோம். கலங்கிடேனே, திகைத்திடேனே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயந்திடேனே. கலங்கிடேனே, திகைத்திடேனே, கர்த்தர் கரம் எனக்கு உண்டு, பயந்திடேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு மகிமை செலுத்துவோமா. இந்த காலவெளியில் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால நம்ம எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு நல்ல மெய்ப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று கொஞ்சம் நேரம் நம்ம கண்களை மூடி கர்த்தர் நம்ம பயபக்தியோடு கூட ஆராதிக்க போகிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாக, அவருடைய மகிமையின் மேகம் நம்மை நிரப்பும்படியாக இந்த காலவெல்ல இதுவரைக்கும் கர்த்தர் கடந்த 10 மாதங்களாக நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த 10 மாதங்களாக திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ பள்ள மேடுகளை நம்ம கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்குகளுக்குள்ள நம்ம கடந்து போனோம். எத்தனையோ பலவீனங்களில் நம்ம சிக்கினோம், சோர்ந்து போனோம், தனிமையை உணர்ந்தோம். ஆனாலும் இந்த நாளிலே இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரே. அவர் எவ்வளவு நல்ல தேவன், அவர் எவ்வளவு நல்ல தேவன். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட கொஞ்ச நேரம் கண்களை மூடி வாயில திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நேரம். அன்றைக்கு கர்த்தர் சுகமானது 10 பேர் அல்லவா, மீதி 9 பேர் எங்கே என்று சொல்லி கேட்டது போல இந்த காலவெளியில் நம்மை பார்த்து கேட்கக்கூடாது. எல்லாருடைய உள்ளமும் நன்றியால் நிரம்பட்டும். அப்பா, கடந்த 10 மாதங்களாய் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, நீர் மாத்திரமே எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தீர் ஆண்டவரே. கதை எங்களுடைய சிறுமையில் எங்களை கண்ணோக்கி பார்த்தவரே, எங்களுடைய தாழ்மையில் எங்களை நினைவு கூர்ந்தவரே, எங்கள் மேல் நினைவாய் இருந்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதர்கள் எங்களை மறந்தாலும் நீர் எங்களை மறக்கலப்பா. எங்கள் எல்லைகளை கர்த்தாவே பெரிதாக்கினவரே, எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கினவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இருந்து இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தினீரே. நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லார் வாயில இருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசு ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசு ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைக்கும் போது எங்களால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அப்பா. எங்களால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நல்ல எபினேசராய் 10 மாதமாய் எங்களை அற்புதமாய் நடத்தினீரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால்
என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. எல்லாரும் சேர்ந்தாமே நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். எல்லாம் நன்றி நிறைந்தோடு சொல்லுவோம். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். மறுபடி சொல்லுவோம். நன்றியால் என் உள்ளம் நாதன் இயேசுவை போற்றிடுவேன். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் நன்றி அப்பா. முழுவதும் 10 மாதமாய் என்னை கண்மணி போல பாதுகாக்கிறேன். காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடு. எல்லாம் சேர்ந்து நன்றியால் என் உள்ளம் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும் சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்றும் பயப்படேனே. சேனை கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்று பயப்படேனே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருங்கினாலும் ஆமென். துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே ஹல்லேலூயா சூழ்ந்து என்னை. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. சத்தத்தை உயர்த்தி கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே இயேசுவே வல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடு
திறந்து அறிக்கை செய்வோம். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கானக பாதை இருளான சூழலில் ஒளியாய் வந்தவரே நன்றியப்பா. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மறுபடியும் சொல்லுவோம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மறுபடியும் சொல்லுவோமா? நித்திய மகிழ்ச்சி. இந்த புதிய மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் தவிப்பும் ஓடி போகும். ஓ, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் என்னை நடத்திடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி இந்த காலவில் ஆண்டவரே உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுடைய ஆதாரமா இருக்கிறபடியினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. அவருடைய கரத்தினால் நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். நாம் வாசிக்கிறது போல அவருடைய நித்திய புயங்கள், அவருடைய நித்திய கரங்கள் நம்முடைய ஆதாரமா இருந்து வந்திருக்கிறது. கடந்த 10 மாதங்களை திரும்பி பார்க்கும்போது அவருடைய கரங்களே நம்மை நடத்தினது, அவருடைய கரமே நம்மை நடத்தினது. நாம் அல்ல, நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய பலன் அல்ல, அவருடைய கரம், அவருடைய கரம், அவருடைய கரம் என்னை நடத்தினதுன்னு சொல்றவங்க வாயில திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. 10 மாதமாய் உம்முடைய கரம் என்னை நடத்தினது, என்னுடைய குடும்பத்தை நடத்தினது, என்னுடைய தொழிலை நடத்தினது, என்னுடைய வேலையில என்னை நடத்தினது ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நடத்தினது. இந்த புதிய மாதத்தில் என்னை நடத்த உண்மை உள்ளது. எல்லாரும் வாயில திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லாரும் அமைதியா இருக்க கூடாது. வாயில திறந்து வெந்நீர் ஆவியில் நிறைந்து இந்த காலவில் ஆண்டவரே 10 மாதமாய் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. Thank you Holy Spirit. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஆவியில நான் ஏவப்பட்டு சொல்லுகிறேன். இந்த காலவில் நான் தைரியமா சொல்றேன், இந்த 11வது மாதத்துல கர்த்தருடைய கரம் உங்களை நடத்துகிறதை நீங்க பார்க்க போகிறீர்கள். கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில நீங்கள் எண்ணி முடியாத ஆச்சரியப்பட போகிறதான அற்புதங்களை செய்கிறத இந்த 11வது மாதத்துல நீங்க பார்க்க போறீங்க. ஹalleluya, ஹalleluya. இந்த அண்ட சராசரங்களை படைத்த அவருடைய கரம் இந்த காலவெல்ல நம்மையில நினைவா இருக்கிறபடியினால, நம்மை பிடித்து நடத்துகிறபடியினால அந்த கரம் நம்மை ஒரு நாளும் வெட்கப்பட விடாது. அந்த கரம் நம்மை ஒருபோது கைவிடாது. ஹalleluya, ஹalleluya. வேதம் முழுவதிலும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்த அந்த கரம்
இன்றைக்கு என் மேல இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய தம்முடைய கரத்தினாலே என்னை அணைத்திருக்கிறார். தம்முடைய கரத்தினாலே என்னை அணைத்து நடத்தி வருகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த hand of God என் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். இந்த புதிய மாதத்துல hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோராள் நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோராள் நான் என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம் என்ன நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். ஆமென். கொடுக்கும் கரம் என்ன நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். நம்பிக்கையோடு சொல்ல ஆமென். hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். ஆமென். மனதுருகி இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் நீ சுகத்தை கொடுக்க உண்மையுள்ளவர் ஆண்டவரே. அந்த கரம் நிமிரக்கூடா கூனியை அன்று நிமிர செய்த நேசக்கரம். நிமிரக்கூடா கூனியை அன்று நிமிர செய்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். 5 அப்பம் கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம். வாலிபனே எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். வாலிபனே எழுந்திரு என்று பாடையை தொட்டு எழுப்பின கரம். அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹalleluya ஆமென். hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். தலிதாக்கும் என்று சொல்லி மரித்தவளை தூக்கி நிறுத்தின கரம். தலிதாக்கும் என்று சொல்லி மரித்தவளை தூக்கி நிறுத்தின கரம். வெட்டப்பட்ட காதை என்று ஒட்ட வைத்த கர்த்தர் கரம். வெட்டப்பட்ட பாதை என்று ஒட்ட வைத்த கர்த்தர் கரம். அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஆமென். hand of God என் மேல நம்பிக்கையோடு நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோராள் நான் என் மேல கர்த்தர் கரம். எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? ஆமென். நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் நான் தெபோராள் நான் என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கரம் என்னை நடத்தும் கரம், காக்கும் கரம் விலகாத கரம். ஏமேன். கொடுக்கும் கரம் என்னை நடத்தும் கரம். ஆமென். காக்கும் கரம் விலகாத கரம். அந்த hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். hand of God என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். 5 அப்பம் கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. 5 அப்பம் கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது. விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சனையா தாவீது நெத்தியடி அது விழுந்தனையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சனையா தாவீது நெத்தியடி
பார்த்து செத்தபடி ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனில முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி ஆமென் முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி ஆமென் 5 கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது நம்பிக்கையோட சொல்லுவோம் ஆமென் அப்போ கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது 5 கல்லு கையில ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயோ அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயோ எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயோ அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயோ கத்திமடை சுத்தி நிற்க வேண்டாமே கத்திமடை சுத்தி நிற்க வேண்டாமே ஒரு சட்டிக்குள்ள தீ வெட்டி போதுமே ஒரு சட்டிக்குள்ள தீ வெட்டி போதுமே சட்டியதான் கீழே தூக்கி போட்டு ஓட தீ வெட்டிக்கு தான் பயந்து ஓடு எதிரி பட சட்டியதான் கீழே தூக்கி போட்டு ஓட தீ வெட்டிக்கு தான் பயந்து ஓடு எதிரி பட 5 கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது ஆமென் 5 கல்லு கையில அற்புதம் தான் பையில அதிசயம் தான் நடக்க போகுது ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் ஆமென் இந்த நவம்பர் மாதத்துல கர்த்தருடைய கரை மேல இருக்கிறபடினால கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க போகிறார் விசுவாசித்து கரங்களை தட்டி பாடு ஆமென் நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் இஸ்ரா நான் நெகேமியா நான் என் மேல கர்த்தர் கரோ எஸ்தர் நான் தெபோரா நான் என் மேல கர்த்தர் கரோ எல்லாரும் சொல்லுங்க ஆமென் இஸ்ரா நான் என் மேல கர்த்தர் கரோ எஸ்தர் நான் தெபோரா நான் என் மேல கர்த்தர் கரோ கொடுக்கு கரோ என்ன நடந்து கரோ காக்கு கரோ இலதான கரோ ஆமென் அந்த அண்டாகாடே மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் அண்டாகாடே மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் நல்ல கரங்களை தட்டி இந்த காலவெல்ல அவருடைய கரை என் மேல இருக்கிறபடினால இந்த காலவேளையில இந்த புதிய மாதிரி நான் இதுவரைக்கும் பெற்றிராத அத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைவாய் கொடுக்க போகிற விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா நன்றி அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா ஹல்லேலூயா 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 நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறது விருதா, கர்த்தர் பேர் பற்றுதலாய் இருப்பதே நலம். இந்த காலவில் ஆண்டவரே, இந்த 10 மாத காலமாய் நான் யாரையோ நம்பி என்னுடைய வாழ்க்கையில் ஏமாந்தது போது ஆண்டவரே, இந்த 11வது மாதத்தில் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்குற உங்களுடைய கரத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலவில் உம்மை மாத்திரமே நான் நம்புவேன் அப்பா, உம்மை மாத்திரமே நான் நம்புவேன். நம்ம தியானித்தது போல இருமனம் உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு ஒரே சிந்தையோடு கூட ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீர் மாத்திரமே மாற்ற முடியாப்பா. நீர் ஒருவரால் மட்டுமே, ஒருவரால் மட்டுமே என் வாழ்க்கையை மாற்ற முடியும். என் வாழ்க்கையை மாற்ற
வல்லமையுள்ள அந்த தெய்வத்தினுடைய கரத்தை இந்த காலவில் நம்பி வந்திருக்கிறேன் அப்பா. எனக்காக காயங்கள் பட்ட அந்த கரத்தை நான் நம்பி வந்திருக்கிறேன். சிலுவையில் எனக்காக 2 கரங்களிலும் ஆணிகள் கடாவப்பட்ட அந்த கரத்தை நான் நம்பி வந்திருக்கிறேன். தழும்புகள் நிறைந்த அந்த கரத்தை நம்பி வந்திருக்கிறேன் அப்பா. நான் வேற யாரையும் நம்பலப்பா, உண்மை மாத்திரமே நம்புகிறேன். உண்மை மாத்திரமே நான் நம்புகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்க 2 கரங்களை வானத்தின் நேராக உயர்த்தி. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் எல்லாரும் சொல்லி பாடுவோமா? என்னுடைய வாழ்க்கையில இந்த 10 மாதம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தாலும் இந்த காலவில் நான் தைரியமா சொல்றேன், ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறவர்களை நீர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை.
என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்முடைய கரத்தை மாத்திரமே நம்புவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தேற்றுவதற்கு என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் எங்கள் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் கடைசியாக கரங்குலைத்தி சொல்லுவோம். ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை மாத்திரமே நம்புகிறோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த சத்தத்தை உயர்த்தி நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. உள்ளத்தின் ஆழ்ந்து சொல்லுமா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே,
துதிக்கான மகிமை அவர் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தினவர்களாய் இன்னும் உற்சாகமாய் கரங்களை ஆண்டு மகிமை செலுத்துவோமா. ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியாளர் சாட்சியை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் என்னை கண்மணி போல பாதுகாத்தார். போன மாதம் எனக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு அடிபட்டுச்சு. அது ரொம்ப இதுவாகிடுச்சு. அப்போது டெஸ்ட்டு பண்ணேன். நான் டெஸ்ட்டு பண்ண பிறகு அவங்க சொன்னாங்க, ரத்த டெஸ்ட் எடுத்த பிறகு 550 இருக்குது உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு துக்கமாக காணப்பட்டது. இயேசுவி நாமத்தால் எல்லாமே ஓடி போனேன். எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன பாரு. நான் டாக்டரா நீ டாக்டரம்மா அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற டாக்டருடைய எங்களுக்கு பெரிய டாக்டர் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஐயா கிட்ட வந்து சொன்னேன், இந்தமாரி ஐயா 500 இப்படி இருக்குது ஐயா சுகர் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நார்மலாக இருக்கும், நீ பயப்படாதம்மான்னு சொன்னார். நான் அதை வச்சே ஜெபம் பண்ணேன். ஐயா சொன்னார் நார்மலாக இருக்கும்னு சொன்னார். ஆண்டவரே எனக்கு நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். நான் பார்த்த பிறகு சொன்னாங்க, உனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குதும்மா, உனக்கு 100க்கு மேலே இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை தான் எனக்கு வேலை செய்யக்கூடிய பலனும். அந்த இடத்துல தேவனுடைய மகிமை என்னை துதிக்குமோ ஆராதிக்குமோ எனக்கு அற்புதம் செய்கிறார். நான் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவனையே சொன்னது போல் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், குடும்பமாக ஆராதிக்கணும், குடும்பமாக தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். எங்கள் குடும்பத்துக்காக யாவரும் ஜெபிக்க மாரி ஜெபிக்கிறேன். என் கணவருக்காக, என் பிள்ளைங்களுக்காக நெகுநாளாக காத்திருந்த இறுதித்துக்கு இழப்பார் பண்ணது ஜீவ விருட்சத்து காணப்படன்னு சொன்னது போல் எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க மாதிரி, இந்த கரண்ட்டுக்காக ஜெபிக்க மாதிரி பெரிய சாட்சி ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படும் உங்களுடைய ஆராய்ச்சிகராம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜெப குறிப்பு ஏற்கனவே ரெஜினர்ஸ் சொல்லி எல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. கடந்த மாதம் 1ஆம் தேதி இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்துருந்தேன். திடீர்னு இந்த பாருங்கள், இந்த லெஃப்ட் கண்ணு திடீர்னு மறைச்சிச்சு, சுத்தமாக மறைச்சிச்சிங்க. அதுக்கு பிற்பாடு வீட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டலில் அதோடு தான் கடந்த மாதம் வந்து பிரசங்கம் பண்ணேன். ஆனால் 9ஆம் தேதி மருத்துவமனைக்கு போனோம். பல டெஸ்ட் எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. கேட்ராக்ட் நினச்சேன், கேட்ராக்டில் இல்லை. கண்ணில் அடித்தா அடிப்பட்டால் ரத்தம் கட்டிருக்கும், உங்கள் கண் உள்ளர கருமேக சூழ்ந்து அப்படி இருக்கும், அப்படி வட்ட வட்டமாக ரவுண்டாக இருக்குது. ஒருவேளை வந்து டிபியில் வந்திருக்கலாம், ஆஸ்துமாவில் வந்திருக்கலாம், இல்லை கேன்சரில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல டெஸ்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கு. டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பணம் செலவாகிட்டே இருக்குது. கடைசியாக சொன்னாங்க ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்னாங்க. இல்லை கண்ணுக்கு ஆன்ஜியோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு சுகர் இருக்குது தெரியும். அதுக்கப்புறம் சுகர் மாத்திரை கொடுத்து கண்ணில் ஆன்ஜியோ பண்ணி பார்த்தாங்க. இது ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு ஃபங்கஸ் வந்திருக்குது, படிப்படியாக குறைஞ்சிரும், ஆப்ரேஷனில் மருந்தில் அப்படின்னாங்க. இப்போ வந்து இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி பார்வை வந்து விட்டுது. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தெளிவு உண்டாகணும். ஏன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க முகமே தெரியாது, பாதி பேர் முகம் தெரியாது. நீங்களே ஜெபிச்சு கொள்ளுங்க. அதுக்கு பிற்பாடு கேட்ராக்ட் வளர்ந்துருக்குது. இதுபோல் அவங்க சொல்கிறாங்க, இது போல் யாருக்காவது ஒருத்தருக்கு வருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் அம்மா என்னை வந்து ரொம்ப கேர் பண்ணாங்க. அது தேவனுடைய கிருபை தான். அது அந்த அம்மா பாருங்கள், நான் எங்கே டெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறனோ அது இந்த காலேஜ் ரோட்டில் இருக்குமா, காலேஜ் ரோட்டில் அந்த ஹாஸ்பிட்டல், அதாவது சங்கரா நேத்ரா ஹாஸ்பிட்டல். அந்த டாக்டர் அம்மா பாருங்கள், நான் 8 மணிக்கு வர சொல்லுவாங்க. இப்போ நேற்று 1ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு துக்க நிகழ்வு, அதனால் நான் போக முடியல. செவ்வாய்க்கிழமை வர சொல்லிக்கிறாங்க. போன உடனே சொல்லுவாங்க, டெஸ்ட் பண்ணால் உடனே ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு சொல்லுவாங்க, அவர் என் பேஷண்ட்டு, வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. வட இந்திய மாநிலம் அவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க, உடனே அவர் அனுப்புங்க அப்படிம்பாங்க. என் சென்டர் டாக்டர் சொல்லுவாங்க, டாடி சாப்பிட்லாம், ஏதோ கையில் சாண்ட்விச் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு உடனே அந்த பாருங்கள், இது தேவனுடைய கிருபை தான். அல்லேலூயா. இப்போ மருத்துவங்களை தயை கொடுக்கிறது தேவனுடைய கிருபை தான். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு பாதி பார்வை வந்திருக்குது. நீ கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆகையினால எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 3 மாதம் மருந்து எடுக்குன்னு சொல்லிடுறாங்க. அதிகமாக மாத்திரை நான் போடுறதே கிடையாதுங்க. இப்போ தான் வந்து சுகரு அது இதுன்னு பாருங்கள், டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் போகிறது கிடையாது. திடீர்னு பார்த்து சுகர் இருக்குன்றாங்க. அவங்க 500 சொன்னாங்க, எனக்கு 300 கண்டுபிடிச்சாங்க. இப்போ 2 நாளில் அது இறங்கிடுச்சு, இப்போ நார்மலாக இருக்குது. வெளியே வந்தால் தான் டீ காஃபிலாம் வீட்டிலாம் கிடையாது. ஸ்வீட்டை நல்லா சாப்பிடுவோம், அதுவும் சாப்பிட்றதில்ல. இப்போ ரொம்ப டயட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்.
ஜெபித்துக்கொள்ள கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த காலவெளியில் மீண்டும் ஒரு விசை நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வந்து இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரை ஆராதிக்க தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் நம்ம வாசித்த இந்த வேத வசனத்திலிருந்து இன்னொரு செய்தியை கூட நம்ம கேட்கலாம். நேற்று தினத்தில் கொடுத்த செய்தி எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு தெரியல, ஆனால் எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், நிறைய முறை வந்து எங்கள் அப்பா அந்த வாக்குத்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம் என்னடா இது போய் ஒரு வாக்குத்த வசனமா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், நினைப்பேன். அந்த மாதிரி நினச்ச ஒரு வசனம் தான் இதுவும். அவருடைய இடது கை தலையின் கீழே இருக்கும், வலது கரம் என்னை அணைக்கும். இது என்ன வாக்குத்த வசனம், இதில் என்ன வாக்குத்தத்தை, எனக்கு என்ன இதுனா இதிலேருந்து என்னத்தை பேசுறது. அவர் ஆக்சுவலாக வந்து அந்த வசனத்தை அனுப்பிட்டு ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பிச்சிருந்தாரு. கர்த்தருடைய கரத்துலேருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பற்றி பிரசங்கம் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார். ஆகவே அந்த 1ஆம் தேதி நான் இந்த வாக்குத்த வசனத்தை நான் எடுக்கும்போது தினத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த எப்ராயிமை குறித்து நம்ம தியானித்தோம். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். அதில் ஒரு காரியத்தை நான் பேசினேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டப்போகிறார். அல்லேலூயா. நான் அதை முழு மனசாக நான் விசுவாசிக்கிறேன். அது லிட்ரலாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது உங்கள் வீட்டில் இது வரைக்கும் என்னென்ன காரியங்கள்லாம் இன்னும் கட்டப்படாமல் இருக்குதோ, உங்கள் குடும்பம் கட்டப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாய் போயிருக்கலாம். பாழாய் போனவைகளை, இடிந்து போனவைகளை கர்த்தர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். கர்த்தர் நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டையும் அவர் கட்டி கொடுக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. இது உங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல, அது தேவன் அது உங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஈவு. அல்லேலூயா, ஆமீன். ஆகவே நேற்று தினத்தில் அந்த எப்ராயிம் மனாசே அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு மீண்டும் இன்னொரு சம்பவத்திலிருந்து, சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த வாக்குத்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இதே போல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இடது கை தலையின் கீழ் இருக்கும், வலது கை என்னை அணைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டோடைய இடது கரத்திலும் ஆண்டோடைய வலது கரத்திலும் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வலது கரத்தில் என்ன இருக்குதா? தீர்க்காயுசு. அவருடைய இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த வலது கரத்தில் இருக்கிற அந்த தீர்க்காயுசை வைத்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வலது கை, அந்த தீர்க்காயுசு நம்மை அணைக்கும். அல்லேலூயா, ஆமென். இடது கையில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? செல்வமும் கனமும். அந்த செல்வமும் கனமும் நம்முடைய தலையின் கீழே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த காலவெளியில் நம்ம வாசித்தது போல, இந்த எதினுடைய வலது கரத்தில் தீர்க்காயுசு, எதினுடைய இடது கையில் செல்வம் கனம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது, அதின் வலது கையில். அப்படின்னா என்ன கேள்வி கேட்கணும்? எதின் வலது கையில் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அதே அதிகாரத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த அதிகாரம் முழுவதும் எதை குறித்து சொல்லப்படுகிறது அப்படி சொன்னால், ஞானத்தை குறித்து சொல்லப்படுது. எதை குறித்து சொல்லப்படுகிறது? ஞானம். ஞானத்தினுடைய வலது கையில் என்ன இருக்குதா? தீர்க்காயுசு. ஞானத்தினுடைய இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அது பாருங்க, இந்த ஞானத்தை குறித்து வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த ஞானம் என்ன பண்ணுதான்? தெருக்களில் வெளியே நின்று வீதிகளில் சத்தமிட்டு கூப்பிடுகிறதான். சத்தமிட்டு கூப்பிடுகிறது. அதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த ஞானத்தினிடத்திற்கு கடந்து போகிறவனுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் தான் அதனுடைய வலது கையில் இருக்கிற தீர்க்காயுசும், அதனுடைய இடது கையில் இருக்கிற செல்வமும் கனமும். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆசீர்வாதங்களை அந்த ஞானம் வைத்திருக்கிறது. சரி, இப்போ ஞானத்திட்டக்கிருந்து எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, யார் அந்த ஞானம் அப்படின்னு சொன்னால், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் அப்போ ஞானமா? இயேசு கிறிஸ்து யாரா இருக்கிறாரு? ஞானமா இருக்கிறார்.
அதனால தான் அதே அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய யாரா இருக்கிறார்? ஞானமா இருக்கிறார். அப்போ அந்த ஞானமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வலது கரமோ இடது கரமோ இந்த மாதத்தில் நம்மை ஆசீர்வதிக்க போகிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த காலவெளியில் நான் சொன்னது போல ஞானம் கூப்பிடுகிறது, சத்தமிட்டு கூப்பிடுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு கூப்பிடுகிறார். என்ன கூப்பிடுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கடந்த 10 மாதங்களில் நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீங்களோ, பயந்து கொண்டிருந்தீங்களோ, கலங்கி கொண்டிருந்தீங்களோ, கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து தான் சொல்லுங்கள். நீங்கள் அதை குறித்து என்ன இனி ஒருபோது என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய பாரங்களை என்னிடத்தில் வைத்து விடுங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்? இளைப்பாறுதலை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆகவே நம்ம பார்த்தது போல அவருடைய வலது கரத்தில் என்ன இருக்குது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் வலது கரத்தில் என்ன இருக்குது? தீர்க்காயுசு. பாருங்க, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படி சொன்னா, ஆண்டவர் வந்து இந்த தீர்க்காயுசு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற ஒரு மாத்திரம் அல்ல, இந்த பூமியில நம்ம கண்களை மூடினாலும் மீண்டும் ஒரு ஆயுசை கதை நம்ம கொடுக்கிறார். அந்த ஆயுசுக்கு முடிவு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முடிவே இல்லை. அதனால தான் அதுக்கு பேர் என்ன அப்படி சொன்னால் நித்திய ஜீவன். அதுக்கு பேர் என்னது? நித்திய ஜீவன். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திலிருந்து என்ன இருக்குது அப்படி சொன்னால் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவர் அவருடைய கரத்திலிருந்து அந்த நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ள முடியாது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தீர்க்காயுசை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் எண்ணமும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் நித்திய ஜீவனும் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நமக்கு எப்படியா இருக்கிறாராம்? ஜீவனும் தீர்க்காயுசுமா இருக்கிறார். ஆகவே எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்க முடியும். எஸ்ரா 6:10, எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. அப்போ இந்த தீர்க்காயுசு ஆண்டவருடைய வலது கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இங்கே என்ன செய்யணும்னு போடப்பட்டிருக்கிறது? மன்றாட வேண்டும். மன்றாட வேண்டும்னா என்ன பண்ண வேணும்? ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஜெபத்தில் கேட்க, ஆண்டவரே எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எதை கொடுங்க? தீர்க்காயுசை கட்டளையிடுங்க, தீர்க்காயுசை கட்டளையிடுங்க. இந்த கொரோனாவுக்கு பிற்பாடு அநேக மரணங்களை நம்ம எப்படி கேள்விப்படுறோம் அப்படி சொன்னால், இள வயதில் எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க? மரித்து போகிறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, நம்மளெல்லாம் பார்த்து குண்டாக இருக்கிறவங்கள பார்த்து, ஏன் இப்படி குண்டாக இருக்கிற, எதனா ஜிம்முக்கு போய் என்ன பண்ணலாம், உடம்ப குறைக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் கொடுமை என்னென்னா, இதில் முக்கால்வாசி பேர் யார் சாகுறாங்க அப்படி சொன்னால், ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு விழுந்து என்ன பண்ணிடுறாங்க? செத்து போயிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கொரோனாவுக்கு நமக்கு போடப்பட்ட ஊசியே ஒரு பெரிய காரணமாக என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, ஆண்டவரை அறிந்த அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், அவருடைய வலது கரத்தில் தீர்க்காயுசு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நாம் அதற்காக மன்றாட வேண்டுமா? எசேக்கியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவனுக்கு நேராக வார்த்தை கடந்து வருகிறது. அவன் வியாதிப்பட்ட போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டு காரியத்தை என்ன பண்ணு? ஒழுங்குபடுத்து. அப்படி ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்? மனம் கசந்து அழுகிறான். அவன் ஆண்டவரிடத்தில் கேட்குறான், ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்தேனே என்று சொல்லி அவன் மன்றாடும் போது மறுபடியும் அதே தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், உன்னுடைய ஆயுசு நாட்களோடு கூட மீண்டும் ஒரு 15 வருடத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் அதுபோல் இன்றைக்கு நம்ம இந்த ஆயுசு ஜீவனுக்காக, தீர்க்க ஆயுசுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் அதனால தான் சங்கீதத்தில் 21ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். அல்லேலூயா. ஆமென். மாத்திரமல்ல, யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 23-26 வாசிக்கிறோம், கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை, உன் ஆயுசு நாட்களை நான்
பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. அவன் உன் ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுவேன்? பூரணப்படுத்துவேன். நீதிமொழிகள் 28:16 வாசிக்கிறோம், பிரபு புத்தியனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். அப்போ இந்த தீர்க்காயுசை இன்னொரு விதத்தில் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி சொன்னால், பொருளாசையை வெறுக்கும் போது கர்த்தர் எதை கொடுக்குறாராம்? தீர்க்காயுசை கொடுக்குறார். இன்னைக்கு அநேக பொருட்கள் மேலே என்ன இருக்குது? ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசையெல்லாம் நம்ம வெறுக்கும் போது கர்த்தர் எதை கொடுக்குறாரு? நமக்கு தீர்க்க ஆயுசை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்குறார். அதை பெருக செய்கிறார். ஆகவே இந்த வலது கரத்தில் கர்த்தர் இந்த தீர்க்க ஆயுசு என்கிற ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பேதுருவும் யோவானும் அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது இப்படி சொல்லுகிறார், அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சன்னதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியினாலே அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர் தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினது எது அப்படின்னு சொன்னா தேவனுடைய வலது கரம். அல்லேலூயா. எப்பொழுது அந்த வலது கரம் அவருக்கு உயர்வை கட்டளையிட்டதுன்னா, மரித்து கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய சரீரத்தை தேவனுடைய வலது கரம் என்ன பண்ணுச்சான்? உயர்த்தினது. அல்லேலூயா. அது உயர்த்தினதுனால்தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் அழிவில்லாதவராய், சாவாமை உள்ளவராய், நித்திய ஜீவன் உடையவராய், நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்றேன், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை போல அல்லது லாசருவை போல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இனி இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லி நம்பிக்கை என்னென்ன சூழ்நிலைகளில் நம்ம இழந்திருக்கிறோமோ அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினால அதை மீண்டும் எழுப்பி மீண்டும் ஒரு புதிய உயர்வை, மீண்டும் ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே கர்த்தருடைய வலது கரம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு செய்யும். இரண்டாவது பாருங்க, அந்த இடது கரத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இடது கரத்தில் என்ன இருக்குதா? செல்வமும் கனமும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த காலவெல்ல விசேஷமாக இந்த நாளிலே நம்ம ஆண்டோடைய பாடு மரணங்களை திருவிருந்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இந்த 10 மாதங்களில் இங்கே இருக்கிற யாராவது ஒருவர் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் பணத்துக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, பணத்துக்கு ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருப்பீங்க அப்படி சொன்னால், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். ஆண்டோடைய இடது கரத்தில் செல்வமும் கனமும் இருக்கிறதாம். அந்த செல்வத்தையும் கனத்தையும் கர்த்தர் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் பாருங்க, ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நமக்காக சிலுவையிலே என்னவா மாறினாரா? தரித்திரராய் மாறினார். அப்போ இன்னைக்கு நீங்கள் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளும் போது நீங்கள் உங்கள் மைண்டில் யோசிங்க, என்ன யோசிக்கணும் அப்படி சொன்னால், ஆண்டவரே நான் இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் நான் குடிக்கும்போது, இதை பானம் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நீர் எனக்காக கொடுத்த, சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் என்ன பண்ணுறேன்? உட்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆமென். எனக்காக நீர் தரித்திரரானீர். நான் இனிமேல் தரித்திரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இனிமேல் கனவீனம் உள்ளவனா இருக்க வேண்டிய, சமுதாயத்தில் கனவீனம் உள்ளவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களோடு கூட நீங்கள் திருவிருந்தில் கலந்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த இடது கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். கனத்தை இழந்து இருந்தவன் தான் யார் அப்படின்னு சொன்னால் இளையகுமாரன். இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் பண்ணி சாப்பிடுகிற அந்த தவிடு கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருந்தான். அப்பொழுது மீண்டும் தகப்பனத்தில் போவோன்னு ஒரு டெசிஷன் எடுத்து அவங்க தகப்பன்கிட்ட ஓடி வரும்போது அவன் தகப்பன் எப்படி அவனை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் லூக்கா 15:22 வாசிக்கிறோம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். அல்லேலூயா.
ஆமென். இடது கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. அவங்க தகப்பன் வந்து என்ன பண்றாங்க, கட்டி அணைத்து அவனை முத்தமிடுகிறார். முதலாவது நம்ம இன்னைக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமும் அதுதான், அவருடைய வலது கரம் நம்ம என்ன பண்ணுமா, அணைக்கும். அது போல அந்த தகப்பன் இளையகுமாரனை அணைத்து என்ன செய்யறான்னு, அவன் இழந்து போன கனம். அன்னைக்கு அந்த பண்ணி சாப்பிடுகிற தவிடு கூட கிடைக்கலன்னா ஒரு கனமுள்ள ஒருத்தனை இப்படி யாராவது மட்டுப்படுத்தியிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு பணக்கார வீட்டு பையனா இங்கே வளர்ந்துட்டு அங்கே போயிட்டு யார் ஊர் அட்ரஸே தெரியாத ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு வேலை செய்கிறான். ஒருவேளை அவன் சொல்லியிருந்தா கூட அந்த வீட்டுக்காரங்க நம்பியிருக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா இவ்வளோ பணக்காரு, நான் இவ்வளோ பணக்காரனாக இருந்தேன் அப்படின்னு ஒருவேளை அவங்க சொல்லியிருந்தா கூட சும்மா கதை விட்டுன்னு இருக்காதரா அப்படின்னு தான் என்ன பண்ணியிருப்பார் அந்த ஓனர் சொல்லியிருப்பார். அதனால தான் அவனை நீலாம் பண்ணி மேய்க்க தான் லாக்கின்னு சொல்லி அவனை பண்ணி மேய்க்கவே விட்டுட்டார். அப்படிப்பட்ட இடத்துல பாருங்க, கனத்தை இழந்திருந்த அவனை கர்த்தர் மீண்டும் தகப்பனத்துக்கு போகும்போது அவன் இழந்த கனத்தை மீண்டும் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். அந்த இடது கரம் இன்றைக்கு நம்மை அணைக்கிறது. இந்த மாதத்தில் நான் சொல்கிறேன், உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உங்கள் கனத்தை இழந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுடைய கனத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை கனப்படுத்த போகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய இடது கரம் அவருடைய வலது கரமும் இடது கரமும் உங்களை அணைத்து கொள்ளும் போது கர்த்தர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் திரும்ப கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே சாமுவேல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் இப்படி பாடுகிறாள், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து என்ன பண்ணுகிறாரா, உயர்த்துகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்க இன்னைக்கு ஒருவேளை சிறியவர்களாக புழுதியில் இருக்கிறவதை போல அல்லது எளியவர்களாக குப்பையில் இருக்கிறவர்களை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் உங்களை தொடும் என்று சொன்னால் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இன்றைக்கு நான் சொன்னது போல நேற்றைய தினத்தில் எப்ராயிமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 29, 30 இந்த 2 வசனங்களை யாராவது ஒரு வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் 30வது வசனமும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். சிம்சோனை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த சிம்சோன் வந்து அவனுடைய ஸ்ட்ரென்த் எதில் இருந்தது அப்படி சொன்னால், பெலன் எதில் இருந்தது, அவனுடைய தலைமுடியில் இருந்தது. அவன் தெலீலாளுடைய மடியில் படுத்து அவனுடைய ஸ்ட்ரென்த் எதில் இருக்குன்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான். பிற்பாடு அந்த சத்துருக்கள் வந்து அவனுடைய முடியை கட் பண்ண உடனே அவனுக்குள்ளே இருந்த ஸ்ட்ரென்த்து பெலன் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. இப்போது அந்த எதிரிகளுடைய கரத்தில் அவன் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவங்க வந்து அவனை சங்கிலிகளால் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கட்டிட்டாங்க. கட்டி அவனை பற்றி கிண்டல் கேலி செய்கிறாங்க. பயங்கர பராக்கிரமசாலியாக இருந்த இவன் இப்பொழுது ஒன்றுமே முடியாமல் இப்படி உட்கார்ந்துருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை வந்து எல்லாரும் கிண்டல் கேலி செய்கிறாங்க. அப்போது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இந்த சிம்சோனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்தது. அப்பொழுது அவன் மறுபடியும் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? 30ஆம் வசனத்தில், என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோடு கூட மடிய கடவது அப்படின்னு சொல்லி அவன் பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் என்ன பண்ணுச்சான், விழுந்தது. அல்லேலூயா. சரி, இப்போது இந்த சிம்சோன் வந்து யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? யாராவது சொல்ல முடியுமா? சிம்சோன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறாரு? கண்டிப்பாக நான் நினைக்கிறவரை நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தைரியமாக சொல்ல முடியும். சிம்சோன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? நான் நேற்றே சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் நிழலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து இந்த எப்ராயிமுடைய வாழ்க்கை, மனாசேயுடைய வாழ்க்கையிலேருந்து நான் சொன்னேன். இப்போது இங்கே சொல்லப்பட்ட இந்த சிம்சோனுடைய வாழ்க்கை யாருக்கு அடையாளமாக இருக்கும்?
இயேசு கிறிஸ்து சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையா யோசிக்கணும். சிம்சோன் செஞ்ச எல்லா வேலையும் யோசிக்கணும் நீங்கள். அதனால் ஏசப்பான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து நிதானித்து நீங்கள் சொல்லணும். பாதாளமா? ஆதாமா? நமக்கு அடையாளமாக இருக்கிறாரா? வேற என்ன ஆன்சர் இருக்குதா? தாவீது அவரும் பழைய ஏற்பாட்டில் தானே இருக்கிறாரு. சரி, நான் ஒரு சில வசனங்களை சொல்கிறேன், அப்போ நீங்கள் அதுக்கான ஆன்சரை சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன். சரியா? சரி. 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சிம்சோனை குறித்து எப்படிப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவான், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று நசரேயனாயிருப்பான். இந்த சிம்சோன் யாரு? நசரேயன். சரி, ஓகேவா? அடுத்தது வந்து வாசிக்கலாம். இந்த இது சொன்ன உடனே இங்கே பதில் கண்டிப்பாக சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 5வது வசனம், 16:5. நியாயாதிபதிகள் 16:5. அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், இந்த சிம்சோன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு தான் அடையாளமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம அப்படியே லிட்டரலாக எடுக்க முடியாது. நான் சொன்னது போல் இங்கே சொல்லப்பட்ட எல்லா சம்பவங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு நிலைநாட்டமாக தான் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன வசனத்தில் வாசித்தோம், இந்த சிம்சோன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, நசரேய விரதம் இருக்கிறவனாக இருந்தான். நசரேய விரதம்னா என்னது? அவனுடைய தலையில் என்ன பண்ணக்கூடாது? சவரகன் கத்தி என்ன பண்ணக்கூடாது? படக்கூடாது. இன்னும் நிறைய கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நசரேய விரதம் எடுத்தவர் அல்ல. அவர் நாசரேத் அப்படின்ற ஊர்லேருந்து வந்ததுனால அவருக்கு என்ன பேர் கிடைச்சது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ரெண்டாவது, இங்கே சிம்சோனை இந்த தெளிலால் காட்டி கொடுத்தது எதன் மூலமானா, வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணால் காட்டி கொடுத்தா. அதுபோல் இயேசு கிறிஸ்துவும் யூதாஸ் காரியத்தினால வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணப்பட்டார்? காட்டி கொடுக்கப்பட்டார். அடுத்தது பாருங்கள், 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவனை கட்டினார்கள், அவனுடைய கண்ணை குருடாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுபோல் இயேசு கிறிஸ்துவும் அவர் பாடு மரணங்களை அனுபவிக்கும் போது அவருடைய கண்களை கட்டி என்ன பண்ணாங்களாம்? கொட்டிட்டு, யார் கொட்டினான்னு என்ன பண்ண, ஞான திருஷ்டியில் சொல்லுன்னு என்ன பண்ணாங்க? கிண்டல் பண்ணாங்க. அதான் 25ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 25ஆம் வசனம் 16:25 வாசிங்க யாராவது ஒருவர். 16:25. இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான், அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பராக்கிரமசாலி. ஆனால் இன்றைக்கு அவனுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபமாக இருக்குது. அவனை வச்சு அவங்க எல்லாம் டைம் பாஸ் பண்ணுறாங்க, அவனை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தால் அவருடைய கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை என்ன பண்ணாங்களா? பரியாசம் பண்ணினார்கள். அதுபோல சிம்சோனை எப்படி அவர்களெல்லாம் பரியாசம் பண்ணினார்களோ அதுபோல இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணினார்கள். சரி, இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம். அடுத்து சொல்ல போகிறது 2 விஷயங்கள். 16ஆம் அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். 16:29. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை இடது கையினாலும் என்ன பண்ணானா? பிடித்து கொண்டான். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போது இதை வந்து நம்ம அப்படியே ஒரு இதுவாக பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாடா, அந்த 3 பேர் வர சொல்லு. ஜோயல், வருண், தருண், மிதுன், வாங்க 3 பேர் வாங்க.
சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஓடிவாங்க. மித்துன் தான் இப்போ யார் அப்படின்னு சொன்னால் சிம்சோன். ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிடலாம், சரியா? சிம்சோன் வேணா, ஏசு கிறிஸ்து, ஓகேவா? 2 சைடு 2 தூண் நில்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சரி, இப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தை மறுபடியும் போடுங்க பார்க்கலாம். அந்த வசனம் 29ஆம் வசனத்தை. சிம்சோன் தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை இடந்து கையினாலும் பிடித்து கொண்டாங்க. கொஞ்சம் 2 பேர் கேப் விடுங்க. ஒன்று லெஃப்ட் கையில் அவனை பிடி பிடிச்சி, லெஃப்ட் ரைட் கையில் இவனை பிடி. இவங்க 2 பேரும் யார்? தூண்கள். கொஞ்சம் தள்ளி வாங்க நடுவில் கேப். இந்த மாதிரி தான் சிம்சோன் என்ன பண்ணான்னா 2 தூணையும் என்ன பண்ணிட்டான்? பிடித்து கொண்டான். 2 தூண்களை பிடித்து கொண்டான். நான் இது சிம்சோன்னு சொன்னேன். இப்போ இதை இயேசு கிறிஸ்துவோடு உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? சிலுவையில் இயேசு நடுவில் இருக்கிறாரு. 2 சைடும் யார் இருந்தாங்க? 2 கல்லர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க? தொங்கி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆமாம், தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடுவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அநேகமாயிருந்தார்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், காலைல சாப்பிட்டியா? சாப்பிடலையா? அப்போ கஷ்டம்தான். 2 பேரும் நீ 2 கையில் என்ன பண்ணணும்? இழுக்கணும், ஓகேவா? இப்போ இழுக்கும்போது அவன் இழுக்கிற மாதிரி இருப்பான், நீங்கள் உழுவுற மாதிரி என்ன பண்ணிடணும்? விழுந்துடணும், சரியா? அவன் சாப்பிடாம வந்திருக்கிறான். இப்போ நம்ம எல்லாரும் 1 2 3ன்னு சொல்ல போகிறோம். 3ன்னு சொல்லும் போது மித்துன் 2 சைடு இப்படி பிடிச்சி என்ன பண்ண போகிறான்? இழுக்க போகிறான். இப்போ 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க? விழ போகிறாங்க. சொல்லலாமா? 1 2 3 சொல்லலாமா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. இழுடா. நான் என்னடா பண்ணுறேன்? இப்படி பண்ணுற? நல்ல ஃபாஸ்ட்டாக இழு. விழுணும். நீங்கள் என்ன முன்னாடி போகிறீங்க? அந்த இடத்துல அப்படியே விழுங்க, கீழே விழுங்க, சரியா? சரி, மறுபடியும் ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. நடிப்புனா எவ்வளவு கிலோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு இவங்க நடிப்பு இருந்ததில்ல. சரி, கை தட்டுங்க போங்க 3 பேருக்கும். சரி, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன பண்ணார் அப்படி சொன்னால், அந்த சிம்சோன் அந்த 2 தூண்களையும் அவன் என்ன பண்ணானா? இழுத்தானா. அந்த 2 தூண்களும் அவங்க இருந்த அந்த பில்டிங்கை தாங்கி பிடித்து கொண்டிருந்தது. அப்போ அந்த தூண்கள் இடிந்து கீழே விழுந்த உடனே அந்த பில்டிங் ஃபுல்லாக என்ன பண்ணிடுச்சு? கீழே விழுந்துச்சு. அப்போ நம்மளை மாதிரி இத்தனை திரளான ஜனங்கள் அந்த பில்டிங்கில் இருந்தபோது அவங்க எல்லாரும் அந்த பில்டிங்கில் சிக்கி என்ன பண்ணாங்க? மரித்து போனாங்க. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருக்கும்போது கொன்றவர்களை பார்க்கலாம், அவன் சாகும்போது கொன்றவர்கள் தான் எத்தனை பேரா? அதிகமாக இருந்தார். எல்லாருக்கும் ஒன்று தெரியணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாய் மரணத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. மரணத்தை அவர் ஜெயித்தார். என்ன மரணத்தை அவர் ஜெயித்தார் அப்படி சொன்னா, பாதாளத்துக்கு போகின்ற நித்திய மரணத்தை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. ஆமென். அவர் உயிரோடு இருந்தபோது, அவர் ஊழிய செய்த நாட்களில் அவர் விடுவித்த ஜனங்களை பார்க்கலாம், அவருடைய மரணத்தின் மூலமாய் ரட்சிப்புக்குள்ள நடத்தினவர்கள் தான் அநேகர். அல்லேலூயா. அந்த நம்பர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் 2000 ஆண்டுக்கு முன்பாக சிலுவையில் அவர் கல்லர்கள் மத்தியிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனை விட்ட போது, அவர் உயிரோடு இருந்தபோது எத்தனை பேருக்கு நன்மை செய்தாரோ அதை விட அவருடைய மரணத்தின் மூலமாய் அநேகருக்கு இன்றைக்கு வரைக்கும் அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தான் நம்ம சொல்லுகிறோம், இந்த சிம்சோன் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்கிறாராம்? அடையாளமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த சிம்சோன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார் என்கிறத நம்ம இதை பார்க்கிறதன் மூலமாய் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 தூண்கள் நடுவே கட்டப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுவும் ஒரு காரணம் இல்லாமல் அப்படி சொல்லப்பட்டிருக்க மாட்டாது இந்த பைபிளில். வேதத்தில் இதே 2 தூண்களை குறித்து இன்னொரு ஒரு சம்பவத்தில் நம்ம பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சாலமோன் கட்டின ஆலயத்தை குறித்து அங்கே வாசிக்கிறோம். சாலமோன் கட்டின ஆலயம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்திலே நிறுத்தினான். அவன் வலது புறத்திலே நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும், இடது புறத்திலே நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பேரிட்டான். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இங்க நம்ம 2 தூண்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் 2 தூண்கள் இருந்ததாம்.
அந்த ஒரு தூணுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் யாகின், ரெண்டாவது தூணுக்கு பேர் போவாஸ். இந்த யாகின் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி சொன்னால் ஈ ஷால் எஸ்டாப்ளிஷ், ஆண்டவர் ஒருவனை நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. ரெண்டாவது போவாஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி சொன்னால் இன் ஹிம் இஸ் ஸ்ட்ரென்த், அவருக்குள் பலன் இருக்கிறது. அல்லேலூயா. போவாஸ்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ள பலன் இருக்கிறது. அவர் நம்மை நிலை நிறுத்துகிறவர் மாத்திரமல்ல, அதற்குள்ள என்ன இருக்குது? அவருக்குள்ள பலன் இருக்கிறது. இந்த 2 விதமான தூண்கள் தேவாலயத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இந்த 2 தூண்களும் இந்த சிம்சோன் நடுவில் இருந்தபோது அந்த 2 தூண்களையும் அவன் இழுத்த போது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, தாகோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புறஜாதி தெய்வத்தினுடைய அந்த தூண்கள் வீழ்த்தப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். அதே போல இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மூலமாக எது வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, பாருங்க, பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு ரொம்ப பாரமா இருந்த அந்த கற்பனைகளை, அந்த நியாய பிரமாணத்தை கர்த்தர் தம்முடைய மரணத்தின் மூலமாய் வீழ்த்தினார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குழைத்து அதில் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையில் என்ன பண்ணாராம்? வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். இந்த காலவேளையில் ஆண்டவர் அந்த உலகத்தின் அந்த பாரம்பரியங்களை, நியாய பிரமாணத்தை சிலுவையில் அவர் முடித்து தீர்த்த நிமித்தமாக தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கிருபையையும் சத்தியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, பழைய உடன்படிக்கை அது ஒளிந்து போய் புதிய உடன்படிக்கைக்குள்ள கர்த்தர் தம்முடைய மரணத்தின் மூலமாய் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த காலவெல்ல இன்னைக்கு ஆண்டவருடைய கரங்கள் எப்படிப்பட்ட கரங்களா இருக்கு அப்படி சொன்னா, அவருடைய கரங்கள்ல ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு. வலது கரத்துல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம்? தீர்க்காயுசு. இடது கரத்துல செல்வமும் கனமும் இருக்கு. நான் சொல்றேன், நம்ம பாதி வயசுல சாகக்கூடாதுன்னு சொல்லி, அல்லது நம்ம தீர்க்காயுசு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாலிபத்தில் 33 வயதில் சிலுவையில் தன்னுடைய கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டவராய் இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போனார். எதற்காக அப்படி சொன்னால், நாம் எல்லாரும் தீர்க்காயுசு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தம்முடைய இடது கையில் என்ன இருக்குது? செல்வமும் கனமும் இருக்கு. நாமும் செல்வத்தையும் கனத்தையும் உடையவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நமக்காக அவர் சிலுவையிலே தரித்திரர் ஆனார். அல்லேலூயா, அல்லேலூயா, அவன் எப்படி அந்த சிம்சோன் 2 தூண்களையும் கீழே இழுத்து போட்டானோ, அது போல இன்னைக்கு அந்த 2 தூண்களாகிய 2 ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையா இருக்கிற அந்த 2 தூண்களையும் கர்த்தர் சிலுவையிலே அவர் என்ன பண்ணார்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உருந்தி கொண்டு வெளியரங்க கோலமாகி சிலுவையின் மேலே என்ன பண்ணாராம்? வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு தீர்க்காயுசையும் செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிறது அதிக நிச்சயம். அல்லேலூயா, ஆமென். ஆகவே அந்த கரத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த காலவில் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, ஆமென். நான் சொன்னது போல் இன்னைக்கு நம்ம இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ள போகிறோம். நீங்கள் அதை கலந்து கொள்ளும்போது, ஆண்டவரே, இந்த மாதம் எல்லா மாதத்தை போல ஒரு சாதாரணமான மாதமாக என்ன பண்ணக்கூடாது, எனக்கு இருக்கக்கூடாது. இந்த நவம்பர் மாதம் என் வாழ்க்கையில் நீர் ஒரு பெரிய அற்புதத்தை என்ன பண்ண போகிறீர்? செய்ய போகுது. உம்முடைய கரம் எனக்கு அதை என்ன பண்ண போகுது? செய்ய போகுது. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால நிறைவேற்றுகிற தேவன். இந்த 10 மாதமாக கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் இந்த 11வது மாதத்தில் தம்முடைய கரத்தினால கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, நமக்காக ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த கரம் நமக்காக அதை செய்து முடிக்க போகிறது. அல்லேலூயா, ஆமென். அவருடைய இடது கை நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறது. அவருடைய வலது கரத்தினால் நம்ம என்ன பண்ணுகிறார்? அணைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, ஆமென். எப்படி சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தோமோ, அது போல இன்றைக்கு அவர் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆகவே இந்த நேரத்தை யாரும்
அசட்டியாக இருக்கக்கூடாது. பயபக்தியோடு கூட இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளும்போது, ஆண்டவரே நீர் எனக்காக சிலுவையில் உம்முடைய கரங்களில் உம்முடைய கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டதுனால நீர் எனக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளுக்கு நம்ம அர்ப்பணித்து இந்த வார்த்தைகள் அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அப்படியே நம்ம நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆஸ்வதிக்கும்படியாக இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இயேசு நம்பித்தானா வளர்ந்திருக்க, இயேசு நம்பித்தானா பிறந்திருக்க, இயேசு நம்பித்தானா வளர்ந்திருக்க, இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்ப வந்து வந்து கேக்குதம்மா, இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு நம்பித்தானா பிறந்திருக்க, இயேசு நம்பித்தானா வளர்ந்திருக்க, உங்க எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உண்மையுள்ள கையில்
பிரைஸ்